இந்த வார துவையல் ரெசிப்பியில் நான் என்ன துவையல் செய்ய போகிறேன்னு பார்க்கலாங்க. அதுக்காக வாழைப்பூவை க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்துருக்கேங்க. அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. அது கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா வாழைப்பூ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நான் குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்து வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேங்க. இப்போ வாழைப்பூ வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள், நல்லா தண்ணிலாம் வற்றிருச்சு, நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாங்க. இதை ஆற விட்டுக்கலாம். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான ஹெல்த்தியான வாழைப்பூ துவையல் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த துவையலை பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறமா தயிர் சாதத்தை தொட்டுக்கலாம், வெரைட்டி ரைஸ்க்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.